ஹாய், நான் நேற்று 96 மூவி பார்த்தேன். அந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. எனக்குமே ஒரு திடீர்னு தோணுச்சு, ஏன் இந்த படம் இவ்வளோ கனெக்ட் ஆகுது, என்ன ரீசன் அப்படின்னு. சரி, இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசலாம்னு நினச்சி தான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். கைண்ட்லி வாட்ச். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். ஆனால் யாராவது ஒருத்தருடைய மூவ் மட்டும் நமக்கு காலத்துக்கும் நமக்கு மறக்காமல் இருக்கும். அந்த மாதிரியான உணர்வுகள் எத்தனை பேருக்கு அமைஞ்சிருக்கு. இந்த படம் பார்த்த உடனே ஏன் இந்த மாதிரி எல்லாரும் இந்த படத்துல இவ்வளவு கனெக்ட் ஆனான்னு பார்க்கும், இதுவும் ஒரு ரீசனா கூட இருக்கும் போல் இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். இந்த உணர்வுக்கு ரோசி ரெட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நம்மளுடைய ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் நம்மளோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். எல்லாரும் நம்ம என்ன நினைப்போம்னா, அந்த காலகட்டத்தான் நமக்கு ரொம்ப இனிமையா இருந்ததுன்றது மாதிரி நம்மளோட நினைவுகள் இருக்கும். ஆனா உண்மை அதுதான். பட் ஆனா அந்த உண்மை எப்படி அது ஒரு உணர்வுகளால் சொல்லப்படுதுன்னா, இந்த ரோசி ரெட்ரோஸ்பெக்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது நம்மளுடைய நினைவுகளை இன்னும் மிகைப்படுத்தி அழகாக காமிக்கும். அதனால தான் நான் 96 பார்க்கும்போது ராமுவும் ஜானுவும் மட்டும் கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தரும் ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், ஃப்ரெண்ட்ஷிப், ஃபர்ஸ்ட் லவ் இதெல்லாம் நம்மளுடைய மெமரியில் திரும்பவும் ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் இஸ் த ஒன்லி ஒன் ரீசன் வி ஆர் மோர் கனெக்டட் வித் 96 மூவி. 96 மூவி ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கலாம். ஆனால் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய வாழ்க்கையில் கனெக்ட் ஆகிருக்குது. அதில் ஒவ்வொரு விஷயமும் சின்ன விஷயங்கள் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் நம்ம லைஃப் லாங் கடந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த படம் பார்த்ததும் அப்படிதான் எனக்கும் உண்டாச்சு. உங்களுக்கு அப்படி உண்டாச்சா? அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நான் RGB.